ஒரு கவரில் போட்டு பார்க்கலாம் எத்தனை பொழைச்சி வருது வரட்டும் அப்படின்றத இப்போ அப்போ தான் நமக்கு முறுக்கு அச்சியில் வந்து போட்டு நல்லா முறுக்கு நல்லா தாராளமாக வரும். போயிட்டு வர நாளைக்கு போக மாட்டேங்கிற அப்படியே எங்க முத்தி போச்சா அவ்வளோதான். சூப்பராக இருக்குதுல்ல கத்திரிக்காய் தக்காளி நான் நினச்சே பார்க்கலாம். ஆனால் தக்காளி கட் பண்ணாக்கா நல்லா இவ்வளோ பெரிய கொட்டை இருந்துச்சு. அந்த கொட்டை வெடிச்சிட்டு சொன்னதே இல்லைங்க. நான் வந்து என்ன படிக்கிறியோ படிச்சுக்குங்க அப்படின்னு தான் எங்கள் அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். செடி வச்சே வச்சுட்டேன் கவரில். இன்னைக்கு வந்து நம்மளுடைய மாமரத்து கன்றுகளை தான் நடவு செஞ்சுட்டு இருக்கேன். இது எல்லாமே நம்ம தோட்டத்துல மஞ்சள் காட்டுல வந்து தானா முளைச்ச செடிங்க இது எல்லாமே. அதனால சரி எடுத்து ஒரு கவர்ல போட்டு பார்க்கலாம் எத்தனை பொழைச்சி வருது வரட்டும் அப்படின்றத இப்ப எல்லாமே எடுத்து கவர்ல போட்டுக்கிறேன். இது 2 கட்ட போட முடிச்சுக்கிறாங்க பாருடா. எல்லாம் வேலையை முடிச்சுட்டு போகும்போது போடுங்கன்னு சொன்னேன்னா எல்லாம் அவசரமா நான் வச்சு அமுத்து விட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அதனால இப்போ மறுபடியும் நான் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு நான் மறுபடியும் வச்சலாம் அப்படின்னு வச்சுட்ருக்குறேன். ஏன்னா செடி வைக்கிறது நல்லா அதுக்கு உள்ளார காற்று போகிற மாதிரி காற்றோட்டமாக வச்சோமா மட்டும்தான் அது வந்து நல்லாயிருக்கும். சும்மா கடனுக்கு வைக்கக்கூடாது. அதனால் இப்போ மறுபடியும் இப்போ நானும் அந்த அண்ணனும் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து கொட்டி எல்லாம் வச்சிட்ருக்கோம். பார்க்கலாம் இதில் எத்தனை பொழைச்சி வருதோ அது பொழைச்சி வந்ததை எல்லாமே உங்களுக்கு சேலுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்குதுங்களா குண்டு மரம். அந்த மரத்தோடைய காய் தான். ஏண்டா 2 காயை ஒன்லி துருத்து வச்சுக்கிறாங்க பாருடா. எப்படி இதெல்லாம் புருஷனுக்கு போகிறா. எப்பவுமே காலையில் வந்ததும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி பூங்களை வந்து எல்லாமே பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணுங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா வேலையுமே நாமளே செய்யணும் அப்படின்னா கட்டாயம் செய்ய முடியாது. ஆனால் சாமி ரூமுக்கு கட்டாயம் பூ வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறையா இந்த பாதைக்கு பக்கத்தில் செடிங்க வச்சுருக்கேன் இல்லைங்களா, செம்பருத்தி பூச்செடிங்க. அதில் நிறைய பூ பூக்குங்க டெய்லிக்குமே. அதனால் எல்லா பூவுமே பறிச்சுட்டு வந்து டெய்லி சாமி ரூமுக்கு வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பொண்ணு வந்து இப்போ பூ பறிச்சிட்ருக்கா. இதில் பாருங்கள் கலர் கலராக பூ இருக்குது. என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இன்னும் பூ பூக்குது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு கலர் பூக்கும், ஒவ்வொரு கலர் பூக்காமல் இருக்கும். ஆனால் இந்த பீச் கலர் மட்டும் ஒரு 2-3 டிசைனில் பூத்துருக்கு. சிங்கிளாக பூக்கும், அதுக்கப்புறம் அடுக்காக பூக்கு. இந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டியாக பூத்துட்ருக்கு. ஒரு ட்ரிப்பு வந்து எல்லா பூவும் பூத்துருக்கும் போது உங்களுக்கு நான் கட்டாயம் வீடியோ எடுத்து காட்டுறேன் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு வந்து கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விழிசாக சக்கரை பொங்கல் வைக்கிறது கற்றுக் கொடுக்குறேன். சரிங்க, 1 உலக்கு தான் இதில் போட்டிருக்கேன். ஆனால் இந்த பாத்திரத்துக்கு வந்து 1.5 உலக்கு போடலாம் அரிசி. பாருங்கள், 1 உலக்கு போடுறதுக்கே இவ்வளோ வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி போடலாம். சாப்பாடு வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லத்தை போட சொல்லியிருக்கேன். என்ன 1 கிலோவுக்கு 1 கிலோவே சக்கரை போடு, நாட்டு சக்கரை. என்ன இப்போ 1/4 கிலோ போட்டினா 1/4 கிலோவே போடு. ஓகே, இப்போ இது வேகட்டும். கொஞ்ச நேரம் அப்படி கலந்து வரட்டும். வெல்லம்லாம் கரையிட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உனக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. சரியா? இப்போ இன்னைக்கு வந்து முறுக்கு சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்குக்கு வந்து நம்ம பொன்னி அரிசி இருக்குங்களா, சாப்பாட்டு அரிசி, அதை 1 படி ஊற வச்சேன் காலையிலேயே. அது பாருங்கள் ஆட்டியாச்சு. 1 படிக்கு 2 டம்ளர் 1/2 படி. நீங்கள் 2 டம்ளர் கூட கணக்கு பண்ணால் 1 படி அரிசி எடுத்துக்கிட்டால் அது 1/2 படி நம்ம வந்து பொட்டுக்கலை வந்து நுணுக்கி சலிச்சு இது கூட சேர்த்திக்கணும். இப்போ நான் இந்த 1/2 படி எடுத்து வச்சுக்கிறேன் பொட்டுக்கலையை. இதை அரைச்சிடலாம். அரைச்சி நான் நுணுக்கி அரைச்சி சலிச்சுட்டு காட்டுறேன். ஓகே, முறுக்கும் கொஞ்சம் சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஊற வச்சேன். அதனால சுட்டு கொடுத்துடலாம். மாவுலேயே உப்பு போட்டு ஆட்டிருக்கிறோம். ஆனால் அந்த உப்பு சரியாக இருக்காது. நம்ம உப்பு போடணும். எல்லாம் போட்டு கடைசி உப்பு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பொட்டுக்கலையை நுணுக்கிட்டேன். இதை வந்து இது கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். இது கூட வந்து ஓமத்தை நல்லா அப்படி கையில் நசுக்கி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நசுக்கி போட்டால் தான் நல்லா வாசடிக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறுக்குங்கிறது ஒரு நார்மலான ஒரு பலகாரமாக ஆயிடுச்சு. அதனால் ஈஸியாக தெரியும். எள்ளு அவ்வளோதான்.
பட்டர் ஒரு 50 கிராம் பட்டர் போடணும். கட்டாயமாக வந்து ஒரு படிக்கு வந்து நான் 50 கிராம் போடுவேன். இப்போ இதை மட்டும் போட்டு பிணைஞ்சு பார்க்கலாம். நீங்கள் நிறையா போட்டிங்கனாலும் உங்களுக்கு மொறுன்னு ஆகி போயிடும், பொறுன்னு போயிடும், முறுக்கு வராது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொண்டா, மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் கொண்டா. வரமிளகாயை ஊற வச்சு நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். இல்லாட்டினா காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கலாம். நான் நல்லா இருக்குது காஷ்மீரி மிளகாய் தூள், நல்லா கலராக இருக்குது பாருங்களேன். அதனால தான் நான் மிளகாயை ஊற வைக்கல. இதுனா நல்லா கலரும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் இதை போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். வேறு எதுவுமே கிடையாதுங்க. இது நம்ம கை சூட்டுக்கு இந்த பட்டர் வந்து அப்படியே உருகிடும் பாருங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போட்டு பிணைய வேண்டியதான். எல்லாமே போட்டு பிணைஞ்சிட்டேன். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த முறுக்கு சாப்பிட்டாலே ஒரு மாதிரி ஏப்பமாக வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த பெருங்காயத்தை போட்டோமா கொஞ்சம் ஜீரணம் ஆயிரும் டக்குன்னு. அதுக்கு தான் பெருங்காயம் போடுறது. பாருங்க, இவ்வளோ கெட்டியாலாம் நம்ம வைக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சிக்கணும். ஓகே, அப்போ தான் நமக்கு முறுக்கு அச்சியில் வந்து போட்டு நல்லா முறுக்கு நல்லா தாராளமாக வரும். காரம் உப்பு எல்லாம் இடையில நீங்கள் பார்த்துக்குங்க. உப்பு காரம் நமக்கு சரியாகிற மாதிரி இருக்கணும், நல்லா மணமாக இருக்கணும் முறுக்கு. அவ்வளோதான். இது ஒன்று தாங்க எங்கள் அம்மா கிட்ட நான் உருப்படியாக கற்றுக்கிட்ட ஐட்டமே. இது பட்டர் முறுக்குங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எங்கள் அம்மாவுக்கு இது ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு சூப்பராக இருக்குது. முறுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வருது. முறுக்கு நல்லா தான் வருது. கம்மியாக இருக்கிறதுனால இங்கே சுற்றலாம்னு சொல்லிட்டு அமுத்துறதுக்கு ஈஸியாக வந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. அப்போ சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் நமக்கு. பாரு, அமுத்தி காட்டுறேன். எப்படி லக்குவா வருதா? அவ்வளோதான். இதுதான் நம்ம வீட்டு முறுக்கு டிசைன். தெரியுமா வேஷா? ஆரம்பத்துல இந்த சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துடலாம் முறுக்க. ஓகே. வினிஷா பொண்ணு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே, அதாவது சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வந்து சென்னை போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. வீடெல்லாம் போய் க்ளீன் பண்ணி சுண்ணாம்பெலாம் அடித்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்களை. அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக போயிட்டாரு. அதெல்லாம் வேலையில் வந்து ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா. அதனால் அவருக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு. அவர் போன அடுத்த நாளே நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாமே கொடுத்து விட்டுட்டோம். ஏன்னா அங்கே போனாக்கா அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு எல்லாத்தையும் இறக்கி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க போய் பால் காய்ச்சறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் ஒரு ஆட்டோலேயே வந்து எல்லாமே ஏற்றி விட்டுட்டோம். ஐநாரை நம்ம பக்கத்தில் ஏற்றி விட்டுருங்க. அந்த பேக் இல்லைக்கா, ஒரு பொட்டி ஸ்வீட் இருந்தா அக்கா வெயிட் உங்களுக்கு ஸ்வீட் கேக்குதா? ஏற்கனவே நாங்கள் எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்ததுனால கரெக்டாக வந்து ஆட்டோ வந்ததும் எல்லாத்தையும் அப்படியே பெட்டியோடு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டிருக்கணும். முன்னையே நாங்கள் பாத்திர பண்டத்தை எல்லாத்தையும் பெட்டி கட்டிட்டோம் இல்லைங்களா. அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு எங்களுக்கு. போயிட்டு போய் பழகுங்க.
அவ்வளோதான், வினிஷா பொண்ணு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. அங்கேருந்து அவங்க எல்லாருமா சேர்ந்து காலையில் பால் காய்ச்சறதுக்கு சென்னைக்கு கிளம்புறாங்க. முத்தி போச்சா? அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம ஏன்னா சேலம் முள்ளு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு, போய் பறிச்சுட்டு வரலாம். எங்கே முத்தி போச்சா என்னன்னு தெரியல. 2-3 நாளாக 2-3 நாளா ஒரு மாத அளவில் நான் காட்டுக்கே வரதில்லைங்க. காட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன இருக்குதுன்னே தெரியல. எல்லாம் ஏகத்துக்கு எல்லாம் முளைச்சி போச்சுங்க. பாரு எப்படி பூண்டு புதலாம் போகிற இதாகி போச்சுன்னு. அண்ணா எனக்கு ஒரு நாளைக்கு ஆள் விடுண்ணா இதை கொத்தி விடுறதுக்கு. இது நீ என்னைக்கு கொத்தி முடிப்போன்னு எனக்கு ஆள் விடுறது, அதுக்குள்ள அதை இடுப்புக்கு வளர்ந்து போயிடும். இல்லை நாளைக்கு வந்து மணி வந்தால் எனக்கு இங்கே விட்டுரு, நீ அங்கே 2 நாள் வச்சுக்கோ. அதான் சொல்கிறேன். அதுக்குள்ள இந்த பாலா போன மழை பிடிச்சி என்ன பண்ணுது மழை? ஒரே நாள் பேஞ்சு போயிடுச்சு பாரு. அங்கே பாரு அதில் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது. அதில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் இருக்கிற கத்திரிக்காய்களை பறிச்சுட்டு காட்டுறேன். இதில் ஒரு காய் இருக்குது, இதில் ஒரு காய் இருக்குது, இதில் ஒரு காய் இருக்குது, அதில் ஒரு காய் இருக்குது, அதில் 2 காய் இருக்குது. அடடா காய் சூப்பராக இருக்குதுடா. ஆனால் பறிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பறிக்கணும். இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இருக்கிறது கொஞ்சம் வாழை கொண்டா கொடுத்துருக்கேன். எப்போ வச்சதுன்னு எனக்கே தெரியல. கத்திரிக்காய் கத்திரிக்காய் தக்காளி நான் நினச்சே பார்க்கலாம். ஆனால் தக்காளி காய்ச்சிருக்குது. ஓகே இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது, அதையும் பிச்சுட்டு வந்துடுறேன். தக்காளியை தக்காளி செடியிலேயே பழுத்து போய் சூப்பராக இருக்குது காய். இனிமேல் தாங்க நான் ஒழுங்காக தோட்டத்தை பார்க்கணும். எல்லாம் அந்த கல்யாண வேலையை பார்த்துக்கிட்டு தோட்டத்தை பார்க்கவே நேரமே இல்லை எனக்கு. இப்போ குழம்பு வைக்கலான்ட்டு சரி காட்டில் ஏதாவது காய் இருக்குதான்னு பார்க்கலான்னு ஓடியாந்தேன். முட்டை வெயில் சும்மா களைச்சி போச்சு. 4 கத்திரிக்காய் பறிக்குமே. இந்த கத்திரிக்காயெல்லாம் விட்டுறலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். கத்திரிக்காயெல்லாம் ஒரு கத்திரிக்காய் 1/4 கிலோ சைஸுக்கு வரும், நல்லா பெரிய சைஸாக வரும். அதனால் விட்டுடலாம். காய் பெருசாக இருந்தாலுமே முத்தி இருக்காது, நல்லா பிஞ்சாக தான் இருக்கும் இந்த காய். அது இல்லாமல் எங்கள் சேலம் கத்திரிக்காய் மட்டும் முள்ளு கத்திரிக்காய் மட்டும் நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா நெய் ஊற்றி பொரியல் பண்ண மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே போதும். இந்த காயை நமக்கு வெயிலில் களைச்சி போகுது. நம்ம போய் குழம்பு வச்சிடலாம். கத்திரிக்காயை பரட்டி வச்சிட்றேன். கடைகளில் வாங்கும்போது அப்படியே 2ஆக கட் பண்ணி அப்படியே உள்ளே இருக்கிற பழத்தை வந்து அப்படியே இதாட்டு எடுப்போம். ஆனால் இதில் பாருங்களேன் அப்படியே தோல் எவ்வளோ லேசாக இருக்குதுன்னு. அதில் அவ்வளோ மொத்தமாக இருக்குங்க தோல். உள்ளே அந்த உரண்டியாக அந்த சதப்பு மட்டும் இருக்கும். ஆனால் இதில் அப்படிலாம் இல்லை. நம்ம பப்பாளி பழத்தோடைய தோல் எப்படி சீவுவோம் அது மாதிரி சீவலாம். அந்தளவுக்கு லேசாகிடுச்சுங்க தோல், நல்லா லேசாகிடுச்சு. நான் இப்போ வந்து அந்த ஒரு கத்தி வச்சு சீவி தான் எடுக்க போகிறேன். பாருங்கள் ரொம்ப லேசாக இருக்குது தோல். நம்ம அதில் கட் பண்ண மாதிரிலாம் கட் பண்ண முடியாது. ஒரு பழம் பழுத்தா என்ன ஸ்டேஜில் இருக்கும், பழுக்காமல் காயாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்களா? இதை பார்க்கும்போது தான் தெரியுது. இது நான் கத்தியில் நல்லா சீவிட்டு காட்டுறேன். சூப்பராக பார்த்தீங்களா? சீவிட்டேன். இது மாதிரி தான் வந்துச்சு. நம்ம பப்பாளி பழம் மாதிரி தாங்க வந்துச்சு உண்மையாலுமே. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணாக்கா நல்லா இவ்வளோ பெரிய கொட்டை இருந்துச்சு. அந்த கொட்டை வெடிச்சிட்ருக்குது, முளைப்பு வரத்துக்காட்டுக்குது. நல்லா பாருங்கள், இந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா வெடிச்சிட்ருக்கு. இது நம்ம முளைக்க போட்டோமாவே செடி வந்துடும். எனக்கே வந்து இப்படி முளைக்க போட்டு தான் கொடுத்தாங்க. எனக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் மேலே குடியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த செடி கேரளாக்காரங்க அந்த அம்மா அவங்க வீட்டில் இருக்குது இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து முளைக்க போட்டு ஒரு தொட்டியில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் நாள் ஆணுச்சு. எனக்கு ஒரு 10 வருஷமே ஆயிடுச்சுங்க இது காய் வைக்கிறதுக்கு. இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுவும் இன்னமும் நிறையெல்லாம் காய் வைக்கலிங்க. ஒரு 10 காய் காய்க்கும், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இதுவே சாப்பிட்டு பார்க்குறேன் நான்.
ஒரே டேஸ்ட் கூட எதுவுமே தெரியல, மாவாட்டங்குது அவ்வளோதான். இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இது கூட வந்து சர்க்கரை போட்டு பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிடலாம். அப்படியே இல்லாட்டினாலும் தேன் ஊற்றி அப்படியே அடிச்சுட்டு அப்படியே க்ரீம் ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்துச்சுன்னா அது மாதிரி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு அந்த அம்மா அப்படி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஐஸ்கிரீம் மாதிரி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படியே நல்லா இருந்துச்சு அப்படியே. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். ஜூஸ் பாருங்களேன், அரைச்சிட்டேன். அது அப்படியே வந்து பால் மட்டும் ஊற்றி அரைச்சாச்சு. அது கூட வந்து நம்ம தேன் விட்டுக்கலாம். சர்க்கரை போடுவாங்க, நான் வந்து தேன் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தேன் விட்டாச்சு. அவ்வளோதாங்க. பால் கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டு கலந்தமாக்க நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் குடிக்கிற சாப்பிட்ற உட்காந்து தோசை இதா டே அவகோடா ஜூஸ்டா, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பழத்தை பறிச்சுட்டு வந்து உனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டிருக்கேன். என்னடா சிரிச்சிட்டு என்னம்மா இதுங்கிற லக்கி பாய்? என்ன லக்கி பாய் இப்படிலாம் பேசுகிறீங்க? இருங்க, அங்கெல்லாம் குழம்பு இல்லை, கொண்டு வரேன். என்ன, என்னோட சப்ஸ்கிரைபர் அம்மா வந்து பெங்களூர்லேருந்து சொன்னாங்க, அவங்க பையன் இன்னைக்கு படித்து அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருக்கா. அப்படி நான் படிக்கிறதுக்கு பேஸ் மட்டும் நல்லா அடி போட்டு நல்லா சொல்லித்தருவேன், இது படிக்கணும்னா அதை படிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி படிக்க வைப்பேன். இன்றைக்கி அப்படி நல்லா சொல்லித்தரோம் தான் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல நல்ல வேலையில் இருக்கான் அப்படின்னாங்க. ஆனால் நீ என்ன சொல்ல போகிற சொல்லு? எங்கள் அம்மா என்னை படின்னு சொன்னதே இல்லைங்க, நான் வந்து என்ன படிக்கிறியோ படிச்சுக்குங்க அப்படின்னு தான் எங்கள் அம்மா சொல்லுன்னு சொல்லுவேன். அப்படி தானே? ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. என்ன ஆமாம், ஒழுங்கா ஸ்கூலுக்காவது போடுறதுக்கு எந்திரிச்சு ட்ரை பண்ணி போ, புரியுதா? ஸ்கூலுக்கு போகிறதுக்கே டயர்டாக இருக்குதான் இவனுக்கு, கஷ்டமாக இருக்குதான். இவனெலாம் நான் என்ன பண்ணிட்டு இவனை சாட்டை எடுத்து வெளுக்கணும். நாம் தான் ஒரே பையன் செல்லம் கொடுத்து இப்படி பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் படிப்பு ரொம்ப முக்கியம்டா தம்பி. நாளைக்கு பெருசானதுக்கப்புறம் உன்னால தான்மா நான் படிக்காமல் போயிட்டேங்கிற பழியும் என் மேலே தான் சொல்லுவேன். நீ என்ன தான் சொல்லுவ, நீ சொல்லாட்டாலும் மற்றவங்க எல்லாருமே எங்களை தான் சொல்லுவாங்க. எங்களில் எது என்ன தான் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை தான் சொல்லுவாங்க. அதனால் ஒழுங்காக படிக்க வேண்டிய வயசில் படி, புரியுதா? 7 மணிக்கு போக வேண்டிய கிளாஸுக்கு இப்போ 8:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் போகாமல் இருக்கிறான். 9 மணிக்கு கிளாஸுக்கு போகிறேன்னு உட்காந்துட்டு இருக்கான். இப்பெல்லாம் ஏமாத்தாது இதுக்கு மேலே. என்ன எதுக்கு 3 நாள் லீவ் விட்றாங்க? எதுக்கு லீவ் விட்டாங்கன்னு நான் கேட்க. 3 நாள் லீவ் விட்டா காலைல எந்திரிக்க மாட்டேன், 4வது நாள் காலைல என்னால் நேரமாக எந்திரிக்க முடியலையா? அப்போ சாட்டை எடுத்து வெளுக்க வேண்டித்தான். பட்டக்ஸில் 2 சாட்டையில் வெளுத்தா காலைல நேரமாக எந்திரிச்சிருவேன். பார்க்குற ஜனங்களே அவனுக்கு என்ன சொல்லணுமோ அட்வைஸ் சொல்லுங்க. அவன் பாருங்க, அவன் பண்ணுறது இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறான். இப்பெல்லாம் பண்ணலங்க, ஏதோ ஒரு நாள் தூக்கம் அடக்க முடியாமல் தூங்கிடுறேன். இதனால நான் என்ன பண்ணிட்டேன், என் கண்ணு இப்பயும் செவந்து தான் இருக்குது, என்ன பண்ணுறது? அப்போ நைட்டு நேரமாக படுக்கணும். நைட்டு ஏன் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற? நைட் எத்தனை என்ன செல்ஃபோன் பார்த்தேன் சொல்லுங்க. 10:45 11 மணிக்கு பார்க்கல? பார்த்தேன், நான் பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? நான் பார்த்தேன், லேப்டாப்பில் நோண்டிட்டு இருந்தது நான் பார்த்தேன். நீங்களும் தானே பக்கத்தில் வந்து பார்த்தீங்க. நான் ஒன்றை பார்க்கல. நீ தூக்கம் வருதுன்னு படுத்துருக்கணும்ல 9 மணிக்கு. நான் படுத்துட்டேனே. வாதம் பண்ணாத என்கிட்ட. சாப்பிட்டு கிளம்பு. நான் கம்ம சோறு தின்னுட்டு நீ சாப்பிட்டு கிளம்பு. அவ்வளோதாங்க, விகாஸ் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.